ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே ஒரு ஈவினிங் இருக்கும்போது பசங்களை கூட்டிகிட்டு ஃபினிக்ஸ் மால் போகலான்னு கிளம்பிட்டோம். ரீசெண்ட் டேஸாக பசங்க ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூலுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஃபுல் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு தான் வெளியே கிளம்பிட்டோம். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா பசங்களை விட நான் தாங்க எங்கன்னா போகணுன்னா எக்ஸைட்மெண்ட்டாக கிளம்புறேன்னு. பசங்க என்னவோ வீட்லேயே டிவி பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிடலான்னு தான் நினைக்கிறாங்க இப்போ இருக்க பசங்கள்லாம். ஃபினிக்ஸ் மால் பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி போகும்போதும் ஒரு புது புது செட்டப்ஸ் பார்க்கலாம். ஆனால் அன்னைக்கு வந்துட்டு கிட்ஸுக்காகவே ஒரு தனியாக பிளே ஸ்டேஷன் ஏரியா மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ்னு ஏதோ இருந்துச்சு ஒரு அமௌண்ட்டு. அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா இந்த மேரிகோல்ட் ஃப்ளவர்ஸ் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி போகும்போது நான் அவ்வளோ ரசித்து பார்த்துட்டு வருவேன். அது ஏனே தெரியாதுங்க, இந்த மேரிகோல்ட் ஃப்ளவர்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த வாட்டி பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா லைட் செட்டிங் எல்லாம் பண்ணிருக்காங்க. அடுத்த வாட்டி வரும்போது இதை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இங்க மெயினா வர்றதே பசங்களுக்கு பிளே ஸ்டேஷனுக்காகவும் அங்க இருந்து அப்படியே ஃபுட் கோர்ட் போயிடுவோம். இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் எப்பயாவது வருவோம். எப்பயாதுன்னு சொல்றதை விட மந்த்லி ஒன்ஸ் வருவோம். ஆனா இந்த வாட்டி வந்துட்டு லாஸ்ட் வீக்குமே வந்திருந்தேன். அது ஏன்னா செஃபாரா ஷோரூம்ல வந்துட்டு லாஸ்ட் டைம் வரும்போது நம்பர் கொடுத்துட்டு வந்தேன், ஏதாவது ஆஃபர் இருந்தா கால் பண்ணுங்கன்னு சொல்லி. அதனால அவங்க கால் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க கால் பண்ணது வந்து ஒரு 1 day பிஃபோர் கால் பண்ணியிருந்தாங்க. மறுநாள் 6 o'clock வரைக்கும் ஆஃபர் இருக்கும்னு சொல்லி நாங்க வந்துட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அன்னைக்கு நானும் ஹஸ்பண்டும் மட்டும் போயிருந்தோம். செஃபோரா பொறுத்த வரைக்கும் ஆஃபர்ஸ்லாம் ரொம்ப ரேரா தான் போடுவாங்க. அதுவுமே இங்க பிராண்டட் ஐட்டம் மட்டும் தான் கிடைக்கும். அன்னைக்கு வந்து மேக்ல வந்துட்டு பை 2 get 1 ஆஃபர் இருக்குன்னு தான் கால் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபவுண்டேஷனும் அப்புறம் ஐஷேடோ பேலட்டும் தான் நான் அன்னைக்கு வாங்கியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு பை 2 get 1 ஆஃபரா ஒரு ஹைலைட்டர் வந்து வாங்கியிருந்தேன். ஃபவுண்டேஷன், ஐஷேடோ பேலட் அப்புறம் ஹைலைட்டர் மூணுத்துக்குமே சேர்த்து எனக்கு ஒரு 15,000 பில் ஆயிருக்க வேண்டியது. அன்னைக்கு வந்து நான் 10,000 பே பண்ணியிருந்தேன் பை 2 get 1 ஆஃபர் இருந்தனால. போன உடனே பசங்க பிளே ஸ்டேஷன் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க விளையாண்ட கேமே இந்த டெய்ரி மில்க் பிக் பண்ற கேம் தான். ஆனா டெய்ரி மில்க் பிக் பண்ண முடியல, அந்த வாட்டி விட்டுட்டாங்க. ஒரு வாட்டி போகும்போதும் ஏதாவது ஒரு கேமை எடுக்காம மிஸ் பண்ணிட்டு தான் வருவோம். பட் ஓகே, ஏதாவது ஒரு வாட்டி பொம்மையா இருக்கட்டும், ஒரு சாக்லேட்டா இருக்கட்டும், பசங்க எடுத்து வின் பண்ணுவாங்க. ஓவராலா எல்லா கேமுமே பசங்க ட்ரை பண்ணாங்க. சில கேம்ல என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரண்ட்ஸா நம்ம வெற்றியை எப்படி நம்ம செலிப்ரேட் பண்றோமோ அந்த மாதிரி தோல்வியுமே ஏத்துக்க கத்துக்கணும்ன்றத நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இது வந்து சாதாரண கேம் தான், ஆனா லைஃப்க்குமே இது பொருந்தும். இப்ப இருக்க பசங்க எல்லாம் ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க. நம்மளுக்கு அவங்க எல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இப்ப இருக்க பசங்க இருக்காங்க. நம்மலாம் சின்ன வயசா இருக்கும்போது ஒண்ணு பீச்சுக்கு கூட்டிட்டு போவாங்க, அதை விட்டா தியேட்டர் இல்லைன்னா கோவில், அப்புறம் ஜூ கூட்டிட்டு போவாங்க. ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 வாட்டி எம்ஜிஎம் அப்புறம் கிஷ்கிந்தா இவ்வளவுதான் போயிருக்கனே மொத்தமே எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும். இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த டி நகர்ல ரங்கநாதன் தெருவுல ஷாப்பிங் பண்றது தான். இல்ல நானும் என் தங்கச்சியும் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் போயிருப்போம். அம்மாவும் வருவாங்க. அம்மா நாங்க பண்ற ஷாப்பிங்கெல்லாம் டென்ஷன் ஆகி ஒரு பக்கமா உட்காந்துருவாங்க. நானும் என் தங்கச்சியும் கூட்டத்துல முட்டி மோதி ஒரு கடையா ஏறி இறங்கி ஷாப்பிங் பண்ணுவோம். சுடிதாரை செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம்னா தைக்க கொடுத்துட்டு அந்த கேப்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருவோம். இப்பெல்லாம் எங்க எடுத்து தைக்கிற வேலையே இல்லை, டைரக்டா நம்ம சைஸ்க்கு கொடுத்தா ஆர்டர் பண்ணிடுறது, இல்ல கடைக்கு போய் டைரக்டா வாங்கிடுறோம். இந்த போட்டோ பாருங்க, போட்டோ எடுக்கிறதுக்கு 200 வந்துட்டு அதுல கார்டு டேப் பண்ணணும். அந்த ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம சூஸ் பண்ணி தான் எடுக்கணும். அது கேட்கும் ஒரு 4-5 ஃபோட்டோ, இது ஓகேவா அது ஓகேவானு. நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா இந்த ஃபோட்டோ நம்மளுக்கு வந்துடும். ஒரே ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்லேயே வந்துடும். 200 rupees. எடுக்கும்போது பசங்க குதிச்சு குதிச்சு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எந்த மூலையில் இருக்குன்னே தெரியாது வீட்டில். ஆனால் எதுவுமே ஒரு மெமரிஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க பசங்க. எப்பவுமே விருப்பப்பட்டு விளையாடுற ஒரு கேம்னா இந்த ஒரு VR கேம் தான். பர் ஹெட்டுக்கு 200 இதுக்கு பே பண்ணோம். நானும் போறப்பெல்லாம் இந்த பொம்மை பிக் பண்ற கேம் விளையாடணும்னு நினைப்பேன். ஆனா ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணதில்லை, வேடிக்கை பார்க்கறதோட சரி. இந்த வாட்டி 4 சைடும் சுத்தி சுத்தி பார்த்தேன். இன்னைக்கு எப்படியாச்சும் ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு. வின் பண்ணலனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ண ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனாலும் நான் கிட்ட போய் விட்டு பார்த்தேன், அது வந்து ஸ்பின் ஆயிட்டு இருந்துச்சு. ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா இருந்தாவே என்னால எடுக்க முடியாது, இது வேற ஸ்பின் ஆகுது, வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பசங்களை கூட்டிட்டு அடுத்த கேமுக்கு போயிட்டேன். தக்கு வந்து எப்போ வந்தாலும் இந்த ஒரு கேம் மட்டும் கண்டிப்பா ட்ரை பண்ணுவா. மோஸ்ட் ஆஃப் த டைம் பிக் பண்ண முடியாத பொம்மை எப்பயாச்சும் ஒரு வாட்டி எடுத்திருக்கா, ஒரு வாட்டி 2 வாட்டி. இந்த வாட்டியுமே அந்த பொம்மையும் பிக் பண்ணல. சரி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அவங்க அப்பா அடுத்த கேம் கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த பொண்ணுங்கனாவே டேட் லிட்டில் பிரின்சஸா தான் இருக்காங்க. ஒரு கேம் விளையாடி பசங்க கண்டிப்பா அவுட் ஆயிடுவாங்கன்னு தெரிஞ்சும் ஒரு வாட்டி வரும்போது இந்த கேம் ட்ரை பண்ண அந்த கேம் ட்ரை பண்ணுன்னு அவங்க அப்பா என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த அவுட் ஆகுறதுலாம் ஒரு மேட்டராவே எடுத்துக்க மாட்டாங்க. வீரனுக்கு வெற்றியும் தோல்வியும் சகஜம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பாவுமே அப்படிதான், அவங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் தான்
பண்ணுவாரு எப்பவுமே. இப்படியே பண்ணி பண்ணி இப்போ அந்த பசங்க அவுட் ஆனா கூட அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, ஆமா அவுட் ஆயிட்டோம் இப்ப என்ன பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு போயினே இருக்காங்க. அதை கேட்கும் போது தாங்க என் நெஞ்சமெல்லாம் புண்ணாகுது. நம்மளுக்கு இந்த மாதிரி என்கரேஜ் பண்ண சின்ன வயசுல ஒரு ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு. அதுலயுமே ஒரு ஃபேக்ட் இருக்குதாங்க செய்யுது. நம்ம தோத்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பக்கத்துல நின்று சொல்லும் போது நம்மள அறியாம நம்மளுக்கு ஒரு பயம் கண்டிப்பா வந்துடும். அதை ட்ரை கூட நம்ம பண்ண மாட்டோம். இதே நீ பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல நீ அதை ட்ரை பண்ணுன்னு ஒருத்தவங்க சொல்லும் போது நம்ம வந்து கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுவோம். அது தோத்தாலும் அந்த தோல்வி நம்மளுக்கு பெருசா தெரியுது இல்ல. இது வந்து ஒரு சாதாரண கேம் தான். ஆனா லைஃப்க்குமே நிறைய விஷயத்துக்கு இது பொருந்தும்னு நினைக்கிறேன். நானும் எப்ப போனாலும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். பசங்க இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வாட்டி விளையாடி அவுட் ஆன கேமா இருந்தா கூட ஒரு வாட்டி போகும்போதும் சலிக்காம இந்த கேம் விளையாடலையா அந்த கேம் விளையாடலையான்னு கூப்பிட்டு அவங்கள விளையாட சொல்லிட்டு இருப்பாரு. நான் பார்த்து வளர்ந்ததெல்லாம் எப்படின்னா, நீ இதெல்லாம் பண்ணாத உன்னால இதெல்லாம் முடியாது அப்படின்னு டிமோட்டிவேட் பண்றவங்கள தான் நான் நிறைய பார்த்திருக்கேன். அந்த வகையில பார்க்கணும்னா என் பசங்க லக்கி தான் நினைக்கிறேன். நம்மளுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே இல்லைனாலும் அட்லீஸ்ட் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது சப்போர்ட்டிவா டிமோட்டிவேட் பண்ணாம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த டாபிக்கை பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டேன். கம்மிங் பேக் டு த வீடியோ. நல்லா கேமிங் செக்ஷனை விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா அங்க இருந்து ஃபுட் கோர்ட் போயிட்டோம். அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டா தனித்தனியா ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் என்னவோ தனித்தனியா தான் பண்ணோம். ஆனா சாப்பிட்டது என்னவோ எல்லாருமே எல்லா ஃபுட்டுமே டேஸ்ட் பார்த்தோம். தர்ஷினி சைனீஸ் ஐட்டமா ஆர்டர் பண்ணிட்டா. சின்னவ வந்துட்டு சோலா பூரி வித் சென்னா மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தா. நான் வந்து பரோட்டா வித் சில்லி சிக்கன், ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்றோம் ஒரு டிஷ்ஷும் வர பாடு இல்லை. இந்த சோலா பூரி வித் சென்னா மசாலா மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துட்டாங்க. அதனால 4 பேருமே உட்காந்து இதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்தது பார்த்தா இந்த சைனீஸ் ஃபுட் கொடுத்துட்டாங்க. பசங்க வந்து வெஜ் பிளேட்டர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு வெஜ் நூடுல்ஸு மோமோஸ் 2 இருந்துச்சு. அது கூட வந்து பேபிகார்ன் மஞ்சூரியன், சில்லி பன்னீர், அப்புறம் கிம்ச்சி இதெல்லாம் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் கொடுத்துருக்க ஐட்டத்தோட டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். பசங்களுக்கு வந்து ஆஹா ஓகோன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த பரோட்டா சில்லி சிக்கன் வந்துச்சு. ஆனால் டேஸ்ட் நான் நினைச்ச அளவுக்கு இல்லை, கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. பிரியாணி அதை விட ரொம்ப சுமாராக இருந்துச்சு. இந்த பரோட்டா சில்லி சிக்கன் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம்னு நினச்சேன். ஆனால் குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் சாப்பிடவே முடியல. அந்த அளவுக்கு குவான்டிட்டி அதிகமாக கொடுத்துருந்தாங்க. பரோட்டாவுமே நல்லா சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷான பரோட்டாவாக தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் டேஸ்ட் நம்ம நினச்ச அளவுக்கு இல்லை. வெளியே சில இடத்துல சாப்பிடும் போதெல்லாம் நம்மளுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும்ல, அதை வச்சு சொல்கிறேன். இந்த பிரியாணி ஆர்டர் பண்ண போன இடத்துல ஒரு 10 விதமான பிரியாணி டிஸ்பிளேல கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருந்தேன். இதை கம்பேர் பண்ணுறப்ப லெமன் ரைஸே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட்டில். ஃபைனலாக டெசர்ட்டுக்கு பசங்க ஐஸ்கிரீம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு டே ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.